வணக்கம். இந்த புகார் நகரத்தினுடைய நகர அமைப்பியலையும் நகரங்களில் எவ்வளவு பொருள்கள் எல்லாம் எவ்வாறு முறையாக வைக்கப்பட்டிருந்தன என்றும் அவைகள் எவ்வாறு முறையாக விற்பதற்குரிய இன்றைய நடைமுறையில கடை வீதின்றோம் இல்லையா, அது அன்றைய காலத்துல அங்காடி என்று சொல்லுவார்கள். பகல் நேரத்துல இருக்கக்கூடிய அங்காடி நாள் அங்காடின்னு பேரு, இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய அங்காடிக்கு பேர் அங்காடின்னு பேரு. அல்லுன்னா இருட்டு, அவ்வளவு. அப்போ இந்த நகர வர்ணனையை தொடர்கிறார் ஆசிரியர். அந்த 19வது அடியிலிருந்து பாருங்க. மாசரு முத்து மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை அறியா. இவ்வாறு பொன்னும் பவழமும் முத்தும் இவைகளினால் செய்யப்படுவதற்கு உரிய ஆபரணங்களாகிய அணிகலன்களை அளந்து இவ்வளவு என்று சொல்ல முடியாத அளவினுக்கு அவைகள் மிகுத்து அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. அளந்து கடை அறியா. கடைனா இறுதின்னு அர்த்தம். அளந்து கடைனாக்க அளந்து இதுதான் அதனுடைய இறுதி அளவு என்று சொல்ல இயலாத அளவினுக்கு மிகுதியான பொருட்கள் அங்கு குமித்து வைக்கப்பட்டிருந்தன. அறியா வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகு. இந்த வளந்தலை மயங்கியன இது போன்றதாகிய பலவேறுபட்ட வளங்களை எல்லாம் ஒரு சேர ஒரு இடத்திலே பெற்றிருக்கக்கூடிய ஊர். இந்த கடலினது செல்வமோ பிற நாடுகளில் இருந்து இறக்குமதியாகின்ற செல்வமோ இந்த செல்வங்களுக்கு ஈடாக உள்நாட்டிலே உற்பத்தி ஆகின்ற செல்வம் போன்றன எல்லாம் என்ன செய்கின்றன? வளம் தலைமயங்கிய. தலைமயங்கியன்னா மிக்கு அங்கு இருப்பதினால் அவைகள் அளவினருக்கு அதிகமாக போனதினாலே தலைமயங்கிய நனந்தலை மருகு. அப்படிப்பட்ட வீதிகள், நனந்தலை மருகுன வீதி, இவைகளை முதலாக கொண்டு விற்பனை செய்யக்கூடிய வீதிகள் எல்லாம் ஒரு பரம் இருந்தன. அடுத்து பால் வகை தெரிந்த பகுதி பண்டமுழு. பால் வகைனாக்க ரொம்ப அழகான விஷயம். பால்னா நிலம்னு அர்த்தம். பால் வகை தெரிந்தன்னா நிலங்களிலிருந்து விளைதற்கு உரியதாகிய விளைபொருள்கள். ஏன்னா எல்லா நிலங்களிலும் ஒரு தன்மைத்தான பொருள்கள் விளையாது. ஆகவே நிலங்களினது தன்மைக்கு ஏற்றாற் போல் பொருள்களினுடைய விளைவு மாறும் அல்லது விளையும் பொருள் வேறுபடும். இப்ப திணைன்னு சொன்னா மலை நிலத்துலதான் கிடைக்கும். அந்த திணையை கொண்டு வந்து நம்முடைய இயல்பான மருத நிலத்துல பயிரிடுதல் என்பது முடியாது. ஆகவேதான் பால் வகை தெரிந்த பகுதி பண்டம். அந்தந்த நிலங்களில் இருந்து விளைதற்கு உரிய பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து குவித்து இருக்கிறார்கள். எல்லா நிலங்களிலும் இருந்து விளையக்கூடிய பொருள்கள். எப்படியா? கூலம் குவித்த கூல வீதியும். கூலம் என்றால் நவதானியம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கூலங்கள் 9ன்றது பிற்காலத்துல சொன்ன மரபு. ஆனா பழைய சங்க இலக்கிய காலத்துல கூலம் என்பது எண்வகை என்று எழுதுகிறார்கள். அதாவது எண்வகை கூலங்கள் தான் ஏற்றுக்கொள்ள தகுந்தவைகளாக இருந்தன. ஆனா நம்ம இன்னைக்கு பேச்சு வழக்கில் என்ன சொல்லுகிறோம்? நவதானியங்கள்னு சொல்லுகிறோம். 9 விதமான தானியம். என்ன அழகு! இந்த கோதுமையை இந்த 9வது தானியத்துல நாம சேர்க்கிறோம். பழைய காலத்துல அந்த மரபு இல்லை. அதனாலதான் அந்த எண்வகை தானியங்கள் ஆவன. எண்வகை கூலங்கள் எதுனா நெல், புல், வரகு, திணை, சாமை, இருங்கு, தோரை, மூங்கில் அரிசி. இந்த 8 பிறப்பினால் வெவ்வேறு நிலங்களை சார்ந்து பிறக்கும். இப்ப சான்றாக மூங்கில் அரிசினா மலை நிலத்துல மட்டுமே கிடைக்கும். மூங்கில் அரிசி மலை நிலத்துல கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த உணவு வகை. பல பேருக்கு தெரியாது மூங்கில்களிலிருந்து அரிசியானது தோன்றும். அதுக்கு பேர் மூங்கில் அரிசின்னே பேர்.
இப்பொழுதுதான் குறைந்த காலங்களாகத்தான் நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அரிசி அல்லாத பிற உணவு தானியங்களை உண்ணுவதற்கு முன்வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பண்டைய காலத்துல நெல் என்பது ஒன்றுதான் முதன்மையானதாக சொல்லப்பட்டது. புல் என்று சொல்லக்கூடியவற்றிலிருந்து தானிய மணிகள் கிடைக்கும். வரகு, திணை, சாமை, இருங்கு, தோரை இவைகளை எல்லாம் எண்வகை கூலங்களாக கருதி இருந்தார்கள். ஆகவே கூலம் குவித்த வீதியும். அடுத்தது காழியர். காழியர்னாக்க விட்டு வாணிகம் செய்யக்கூடியவர்கள். இந்த காழியர் என்ற சொல்லுக்கு பல பொருள் உண்டு. காழியர் என்ற சொல்லுக்கு விட்டு வாணிகர்னு ஒரு பொருள். அடுத்தது மற்றொரு பொருள் என்னன்னா வண்ணார்கள். துணியினை வெளுக்கக்கூடிய நிலையில் உள்ள தொழிலாளர்களுக்கும் காழியர்னு பேர். வண்ணார், துணிகளை வெளுப்பவர்கள். அடுத்தது கூவியர். கூவியர்னா அப்பம் செய்து அதனை கூவி விற்பவர்கள். ஆகவே இதற்கு சான்று இருக்கு. காரகர் கூவியர் பாவொடு பிடித்த என்ற பெரும்பானாற்று படையில வெள்ளத்தினை காய்ச்சி அதனுடைய பாகிலிருந்து இந்த அப்பத்தினை செய்து தருதற்கு உரியவர்களாகிய கூவியர் என்ற சொல்லு சங்க இலக்கியத்திலும் இருக்கு. அப்பம் வாணிகம் செய்யக்கூடியவர்கள். கண் நொடையாட்டி. கண்ணொடைனா கள், நொடைனா விலைன்னு அர்த்தம். ஞாபகம். நொடைனாக்க விலை, கற்க, அதாவது குடிக்கக்கூடிய கள்ளை விலை பேசி விற்கக்கூடிய மீனவ பெண்கள். காழியர், கூவியர். அந்த கண்ணொடைய கல் நொடைன்னு பிரிக்கணும். கல் நொடைனா கள்ளினுக்கு விலை கூறி விற்று வருதற்கு உரிய பரதவ பெண்கள். ஆட்டியர். மீன் விலை பரதவர். கடலில் இருந்து கொண்டு வரப்பட்ட பல வகையான மீன்களை அவைகளுக்கு ஏற்றாற்போல் வாணிகம் செய்யக்கூடிய மீன் விலை பரதவர். வெள் உப்பு பகருனர். அந்த காலத்துல உப்பு விலை கொடுத்து வாங்கப்பட்டது. ஞாபகம். அதெல்லாம் அந்த காலத்துல உமன் குடி என்கின்ற ஒரு தனித்ததோர் குடி உண்டு. அந்த குடிமக்கள் தான் உப்பினை உருவாக்குவதற்குண்டான பொறுப்பில் உள்ளவர்கள். உமன் மக்கள். அதுல பெண்பாளர்களை உமட்டியர்னு சொல்ற வழக்கம் உண்டு. தொல்காப்பியத்திலேயே பார்க்கலாம். தொல்காப்பியர் சொல்லக்கூடிய 6 வகை குடிகள்ல ஒரு குடி இந்த உமன் குடி. பரம்பரையாக உப்பினை தயாரித்து விற்கக்கூடிய நிலைமையிலே இருப்பவர்கள். ஆகவே வெள் உப்பு பகருனர். அடுத்தது பாசவர் என்றால் ரொம்ப அழகான சொல்லு. இலை அமுது இடுவார்னு எழுதி. பாசவர் என்றால் அவர்களது இடத்திற்கு நாம் சென்றோம் என்றால் முறையாக இலையிட்டு உரிய அமிழ்தினை இட்டு உண்ணுவதற்கு நமக்கு உரிய அன்பினை காட்டுவார்கள். ஆகவே பாசவர். அதோட மற்றொரு பொருள் சொல்லுகிறார்கள். பாசவர் என்ற சொல் காலப்போக்கில பல்வேறு விதமான பொருள் திரிவினுக்கு உட்பட்டிருந்த சொல். ஆகவே கயிறு திரித்து விற்பவர்களும் பாசவர்னு பேர். பாசம்னா கயிறு. ஆகவே கயிற்றினை திரித்து விற்பவர்களும் பாசவர்னு பொருள். அதோட மட்டும் இல்லாமல் புலாலை விற்கக்கூடியவர்கள். அதாவது புலாலை பச்சையாகவும் புலாலை உரிய முறையில சமைத்தும் விற்கக்கூடியவர்கள். பச்சை இறைச்சியையோ சூட்டிறைச்சியையோ விற்கக்கூடியவர்களுக்கும் பாசவர்னு பேர். ஒரு சொல் காலப்போக்கில பிரிதான பொருள்களை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு மொழியினுடைய வளர்ச்சியில ஏற்றுக்கொள்ளக்கூடிய மரபு சார்ந்த செய்திதான். ஆகவே ஒரு காலத்துல பாசவர்னு சொன்னாக்க இளையமுது இடுவார்னு விளக்கம் இருக்க, பின்னாளில் அவர்களே கயிறு திரிப்பவர்களாகவும் பச்சிறைச்சியும் சூட்டிறைச்சியும் விற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதும் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே காழியர், கூவியர், கல்நொடை ஆட்டியர், மீன்விலை பரதவர், வெள்ளுப்பு பகருனர், பாசவர், வாசவர், மைனின விளைஞரோடு. இந்த மைனின விளைஞர்னாக்கா மை அப்படின்ற சொல்லுக்கு ஆடு. ஆகவே மைனினம்னா ஆட்டிறைச்சி விற்பவர்கள், ஆட்டினையும் விற்பவர்கள். ஆகவே விளைஞரோடு
ஓசுனர் செறிந்த ஊன்மலி இருக்கையும். ஓசுனர்னா எண்ணெய் வாணிகர்கள், எண்ணெயை விற்கக்கூடிய வாணிகர்கள் ஓசுனர், இவர்களெல்லாம் இருக்கக்கூடிய ஊன்மலி இருக்கை. ஊன்மலி இருக்கைன்னாக்க அந்த பகுதியில போன இந்த புலால் மாசமானது வீசிக்கொண்டே இருக்கக்கூடிய அளவினுக்கு உண்டான வீதிகள். ஆகவே அடுத்தது கஞ்சக்காரரும் செம்பு செய்குனரும் மரங்கொல் தச்சரும் கருங்கை கொல்லரும் கண்ணுள் வினைஞரும் மண் ஈட்டாளரும் பொன்சை கொல்லரும் நன்கலம் தருணரும் துண்ணக்காரரும் தோலின் துன்னரும் கிழியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி பழுதில் செய்வினை பால் கழு மக்களும். அடுத்த பகுதி ரொம்ப அழகு. கஞ்சக்காரர்னா நமக்கு வரலாற்றுல கஞ்சம் என்பது வெண்கலம். ஒன்னு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மற்றைய உலோகங்களை போலே வெண்கலம் ஒரு தனித்து கிடைப்பதற்கு உண்டான உலோகம் அன்று. இரண்டு உலோகங்களினுடைய கலவைகளினால் உருவாக்கப்படுவது வெண்கலம். அப்ப பண்டைய காலத்துல, அதாவது சிலம்பு தோன்றிய காலத்திலேயே இந்த வெண்கலம் என்கின்ற உலோகத்தை உருவாக்குவதற்கு உண்டான தொழில் பற்றின சித்தாந்தத்தை அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். அதுக்குதான் இந்த இலக்கியங்களை படிக்கிறது. ஆகவே கஞ்சக்காரர்னு சொன்னாக்க, கஞ்சம் என்றால் வெண்கல கண்ணார்னு எழுதுக. வெண்கலத்தை செய்தற்கு உண்டான, அதாவது அந்த வெண்கலத்தை உருவாக்குவதற்கு என்று தனித்ததோர் குழு இருந்திருக்கு. எல்லோராலும் வெண்கலத்தை உருவாக்க முடியாது. ஆகவே அந்த கஞ்சக்காரரும் செம்பு செய்குனரும், செம்பு செய்குனருக்கு அழகா சொன்னார், செம்பு கொட்டிகள். அதாவது செப்பு பாத்திரத்தை தட்டி தட்டி தட்டிதான் அந்த பாத்திரத்திற்கு உண்டான வடிவத்தை உருவாக்குகிறார். ஆகவே செம்பு கொட்டுனர்னு எழுதினார். அடியாருக்கு நல்ல செம்பு கொட்டுனரும் மரங்கொல் தச்சரும். கொல்லுதல் என்றால் வெட்டுதல். மரத்தினை செதுக்கி வெட்டி உரிய பல இருக்கைகளும் ஏனைய பிற பொருள்களும் மரத்தினால் செய்யக்கூடிய தச்சு தொழிலுக்கு உரியவர்களும். கருங்கை கொல்லரும். இந்த கருங்கை கொல்லர்னா ரெண்டு பொருள் சொல்லுகிறார்கள். ஒன்று வலிய கைகளை உடைய கொல்லர்கள்னு ஒரு பொருள், கல் தொழில் கொல்லர்கள். கல் தொழில் கொல்லர்கள்னாக்க இன்னைக்கும் பார்த்தீர்கள் என்றால் வீடுகளுக்கு தேவையான அம்மி, உரல் போன்றவைகளை, எந்திரம் போன்றவைகளை கொத்தி தரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பேரே கல் கொல்லர்கள்னு பேர். ஆகவே கருங்கை கொல்லரும். அதனால்தான் ரொம்ப அழகா விளக்கம் எழுதினார். கருங்கை இருவகைத்து எண்ணெய் கொன்று வாழ் தொழிலினும் வன்பணி தொழிலினும் கன்றிய தொழிற்கை கருங்கை எனப்படும். திவாகரத்திலிருந்து ஈண்டு வலிய கையை உடைய கொல்லரும் என்பதாயிற்றுன்னு விளக்கம் கொடுக்கிறார். ஆனா பழைய காலத்துல இந்த கருங்கை கொல்லர்னா கல் தச்சர்கள்னு பேர். இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், அம்மிகளை கொத்துதற்குன்னு தனியான நபர்கள் உண்டு. இன்றைக்கு சென்னை போன்று இருக்கக்கூடிய நகரங்கள்ல இதெல்லாம் பார்த்தறிந்திருப்பதற்கே வாய்ப்பு இருக்காது. எங்கள் மாவட்டங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னாக்க மாதங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நாள்ல தலையில ஒரு கோணி பையில சிலவாகிய உளிகளை வைத்துக் கொண்டு வீதியில பூதிக்கொண்டே வரும், அம்மி கொத்தலையோ அப்படின்னு. ஏனென்றால் அம்மியில கல்லை தேய்த்து தேய்த்து அந்த குழிப்பகுதிகள் எல்லாம் சமனாயிருக்கும். அந்த அம்மியில அரைத்தல் என்பது சற்று சிரமமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி சமமான அந்த அம்மி பகுதிய அந்த கல் தச்சர்கள் வந்தார்கள், கொத்தி போட்டுட்டு போவார்கள். அது மீண்டும் நல்ல விதமாக எளிதாக அரைக்கிறதுக்கு உண்டான நிலைக்கு வரும். அந்த அமைப்புல இருந்தவர்கள் கருங்கொல் தச்சரும். அப்புறம் கருங்கை கொல்லரும், கண்ணுள் வினைஞரும். கண்ணுள் வினைஞர்னா சித்திரம் தீட்டக்கூடியவர்கள். கண்ணுள் வினைஞர் சித்திரம் தீட்டக்கூடியவர்கள். மண்ணீட்டாளரும், சுதை சிற்பங்களை செய்யக்கூடியவர்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், சுதை என்பது மண்ணினை கொண்டு பொம்மையோ
உருவங்களோ செய்து அதனை சுடுவதினால் அதனை உறுதிப்படுத்துவதற்கு பெயர் சுதைன்னு பேர். ஆகவே இந்த மண்ணினை சுட்டு அதன் மூலமாக சிற்பங்களையும் அதன் மூலமாக கற்களையும் உருவாக்கக்கூடிய வழக்கம் சங்க காலத்திலேயே நம்மிடம் இருந்திருக்கிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளும். நீங்க ஒரு அடிப்படை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. திருவரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் சுதை சிற்பம், பெருமாள் சுதை வடிவத்துலதான் அங்க இருக்கார். மண்ணினால் முறையாக ஒரு சிற்பத்தை செய்து அதை முழுமையுமாக நெருப்பினால் மூட்டம் விட்டு அந்த மண்ணானது கரைந்து போகாத அளவிலே உறுதிப்பட செய்தல் சுதைன்னு பேர். இன்னைக்கு அதற்கு ஒரு நவீன தொழில் பெயர் கொடுத்துட்டோம்னா எல்லாருக்கும் புரியும், டெரகோட்டா. இன்னைக்கு நவீன தொழில் பெயர் இது. அதனால இந்த கண்ணுள் வினைஞரும் மண்ணீட்டாளரும் மண் என்பது சுதை, மண்ணோடு இயைந்த மரத்தனையர் என்றது குறளிலேயே ஒரு மேற்கோள். ஆகவே அந்த மண்ணினை கொண்டு சிற்பங்களையும் உருவங்களையும் செய்தற்கு உரிய கலைஞர்கள். அடுத்தது பொன் செய் கொல்லரும். இந்த பொன் செய் கொல்லர்னா பொன்னை செய்ய முடியுமான்னா அதல்ல பொருள். பொன்னை உருக்கி அணிகலன்கள் செய்தற்கு ஏற்றார் போல் செயல்படுபவர்கள், அதற்குண்டான தொழிலை கற்று தீர்த்தவர்கள். என்ன விளக்கம் இதற்கெல்லாம் சொல்லுகிறோம்னாக்க, அந்த காலத்துல உலோகங்களை உருக்குவதற்கு உண்டான கலையையும் தொழில்நுட்பத்தையும் பெற்றிருந்தார்கள். அதுதான் இங்க முக்கியம். ஆகவே எதற்காக இந்த பட்டியல் எல்லாம் நீண்டு கொண்டே போகிறதுனா, புகார் நகர வர்ணனை ஒரு பக்கம், இது போன்றதாகிய தொழில் சார்ந்திருக்கக்கூடிய வல்லுநர்கள் அன்றைய காலத்துல இந்த சமூகத்தில் மிக்க இருந்தார்கள்னு காட்டணும். ஆகவே பொன்சை கொல்லரும் நன்கலம் தருணரும், பொன்னினை கொண்டு பல்வேறு விதமான அணிகலன்களை கற்களை பதித்து தரக்கூடியவர்கள். அதனாலதான் அவங்களுக்கு பேர் என்ன, ரத்தின தட்டார்னு பேர். ஏன் ரத்தின தட்டார்னா, இன்றைக்கு நகை கடைகளுக்கு சென்றால் தெரியும், எல்லோரும் நகையில கற்களை பதிக்கும் வேலையை செய்ய மாட்டார்கள். அதற்கு என்று வழி வழியாக வந்த குடும்பங்கள் தான் செயல்படும். இன்றும் இது ஒரு மரபாகவே பின்பற்றி வருகிறார்கள். ஆகவே எல்லோராலும் இந்த கற்களை பதித்து நகைகளை உருவாக்குதல் என்பது எல்லா பொற்கொள்ளரும் செய்தற்கு உரிய தொழில் அன்று. ஆகவேதான் நன்கலம் தருணரும் ரத்தின பணிகளை செய்தற்கு உண்டான தட்டாரும் துண்ணக்காரரும். துண்ணக்காரர் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு பொருள். ஒன்று துண்ணுதல் என்றால் தேய்த்தல்னு பொருள். ஆடைகளை வடிவமைக்கக்கூடிய டெய்லர்ஸ் ஒண்ணு. மற்றொன்று துண்ணற்காரர்னாக்க தேய்த்த ஆடைகளிலே பல்வேறு விதமான ஓவியங்களையும் பல்வேறு விதமான பூ வேலைப்பாடுகளையும் செய்து தருபவர்களும் துண்ணக்காரர் தான். அடுத்தது தோலின் துண்ணரும், தோலினை கொண்டு பல்வேறு விதமான ஆயுதங்களுக்கு உரை செய்து கொடுப்பவர்கள். ஆகவே தோலின் துண்ணரும். கிழியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி, அந்த கிழினாக்க துணின்னு, கிழி கிடை அப்படின்னு சொன்னாக்க ஏனைய பிற ஆடைகளுக்கு உரியதாகிய பொருள்கள். ஆகவே கிழியினும் கிடையினும் தொழில் பல பெருக்கி, பல வகையான கலைநுட்பத்தோடு பலவிதமான ஆடைகளினையும் அணிகலன்களினையும் உருவாக்கி பழுதில் செய்வினை, குற்றமற்ற நிலையிலே அவர்களினுடைய செய்தொழிலானது கலை நுணுக்கத்தோடும் ஏனைய பிற கவின் தன்மையோடும் இருப்பதினால் பழுதில் செய்வினை பால் கழு மக்கள் வெவ்வேறு விதமான தொழில் செய்தற்குரிய கைவினை கலைஞர்கள் அல்லது கைக்கோளர்கள்னு பேர். பிற்காலத்துல இந்த கைவினை கலைஞர்களை சோழர்கள், பிற்கால சோழர்கள் காலத்துல கைக்கோளர்கள்னு அழைக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நடைமுறையில நாம அந்த சொல்ல வேற விதமா பயன்படுத்தி கொண்டிருக்கோம். வடார்காடு மாவட்டத்திற்கெல்லாம் சென்றீர்கள் என்றால் இந்த கைக்கோளர்களை கட்களர் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். துணி நெசவு செய்யக்கூடிய
இனத்தாரை கக்கள முதலியார் என்றே சொல்லுவார்கள். இன்றைக்கு வடார்காடு மாவட்டத்துல போனீங்கன்னா அவன் கக்களன்னு தான் சொல்லுவான். அதாவது அவருடைய பொருளாதார தகுதி கூடி போச்சுன்னா என்ன முதலியாருன்னு பேசுவான். பொருளாதாரத்துல கொஞ்சம் தாழ்ந்து இருக்கான்னா அவன் கக்களன். இந்த கக்களன் என்ற சொல் எங்கிருந்து திரிந்ததுன்னா கைக்கோளர்கள் கையினை கருவியாக கொண்டு கலைநுட்பத்தோடு ஆடைகளையும் அணிமணிகளையும் ரத்தினங்களையும் ஏனைய பிற உடுத்துதற்குண்டான பொருள்களை செய்து கொடுப்பவர்கள் கைக்கோளர்கள். அதுக்கு பழைய பெயர் கைவினை கனைஞர்கள். தொழில் பல பெருக்கி பழுதில் செய்வினை பால் கழு மக்களும் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் அடுத்த சாரியாக வாழ்ந்து வருகிறார்கள். அந்த பகுதியை கடந்தோம் என்றால் அடுத்தது இசைக்கருவிகளுக்கு ஒரு பட்டியல் கொடுக்கிறார். குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் வலுவின்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும் பான் இருக்கையும். அடுத்தது இந்த மாதிரி கைவினை கலைஞர்களுக்கு அடுத்த பகுதியில யார் வசிக்கிறார்களா ஒரு நகர அமைப்பை எப்படி உருவாக்கி கொண்டே போறார்கள். இசைக்கலைஞர்கள் வாழுகிறார்கள். எப்படி குழலினும் குழல் தெரியும் புல்லாங்குழல் யாழ் நரம்பு கருவி குரன் முதல் ஏழு ஸ்வரங்கள்ல தலையாய ஸ்வரமாக இருப்பது குரல் சட்சம். முதல் ஏழும் குரல் சுத்தம் இழி என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய 7 விதமான சுரங்களினது துணை கொண்டு வலுவின்றி இசைத்து அந்தந்த சுரங்களுக்கு உரிய தானங்களிலே நின்று குற்றமற்ற முறையிலே இசைப்பாடலை பாடியும் இசைப்பாடலுக்கு ஏற்றாற்போல் குழலினை ஊதியும் யாழினை மீட்டியும் வழித்திறம் காட்டும். அந்த இடத்துல அழகான விஷயம் அந்த வழித்திறம்ன்ற சொல்லுதான். ஏன் வழித்திறம்னு சொன்னார்னாக்க அந்த வழித்திறம் என்றால் இதனை இவ்வாறுதான் இயக்க வேண்டும் என்கின்ற நெறியறிந்து இயக்குதல். அதனால்தான் அதுக்கு பேரு வழித்திறம்னு சொன்னார். குழலினும் யாழினும் புறன் முதல் ஏழும் வலுவின்றி இசைத்து வழித்திறன் காட்டும் அரும் பெறல் மரபின். ஏன்னா இது அரியதாகிய இசை. அரும்பெறல் மரபின் பெரும் பான் இருக்கையும் பெருமைக்கு உரியதாகிய பாணர்களினுடைய வீதிகள். பெரும் பான் இருக்கை பாணர்கள் எல்லாரும் பாருங்கள் அவரவர் தொழிலுக்கு ஏற்றாற்போல் அவரவரினுடைய இடத்தோடு கூட்டமாக வாழ்ந்திருக்கிறார். இதுதான் முக்கியம். யாரும் யாரோடையும் கலந்து வாழல. எல்லோரும் அந்த புகார் நகரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவரவருக்கு உண்டான இருக்கைகள் என்றால் நீதிகள். அந்தந்த தொழில் அந்தந்த செயற்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் அவர்கள் தனித்தனியாக அவர்களுக்கு உண்டான பகுதிகளிலே வாழ்ந்து புகார் நகர் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள். ஆகவே பான் இருக்கையும் சிறு குறு கைவினை பிறர் வினை ஆளரோடு மறுவின்றி விளங்கும் மறுவு பக்கமும். இப்பதான் முடிச்சார். அதாவது ஒண்ணு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கடற்கரை நகரம்னு எடுத்துக்கொண்டா கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதின்னு ஒண்ணு இருக்கும். அவனுக்கு அப்புறம் கொஞ்சம் நிலப்பகுதி வரும். அதை தாண்டி நகரத்துல மக்கள் வாழ்பகுதின்னு வரும். இது எல்லா காலங்களிலும் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. பாக்கம் என்ற சொல்லே கடல் வாழ் மக்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு பாக்கம்னு பேரு. அதனால்தான் சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய பாக்கம்னு சொல்லுவோம். ஆகவே சென்னையில கேட்கவே வேண்டாம் பட்டினப்பாக்கம்ன்ற சொல்லி இருக்கு. போர்ட் ஷோர் எஸ்டேட் இருக்கு. அதனால இந்த கடற்கரையை ஒட்டி நிலப்பகுதிகள் மருவு பாக்கம். அதற்கப்புறம் ஒரு பெரிய நிலப்பகுதி வரும். விளக்க சொல்ல போறாரு. ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் நகர பகுதி தொடங்கும். இந்த அந்த ரெண்டுத்துக்கும் மக்களுக்கு உண்டான வாழ்க்கை முறையில வேறுபட்ட நிலை இருப்பதினால் இந்த ரெண்டு நிலப்பகுதியிலையும் வாழக்கூடியவர்கள் கலந்து விடக்கூடாது என்கின்ற கட்டமைப்பை அன்று உருவாக்கி இருக்கு.
அதுதான் அழகு. மறுவின்றி விளங்கும் மறுவு பார்க்க, மறுன்னா குறை, குறையே இல்லாத இத்தகைய தொழில்நுட்ப கலைஞர்களும் இசைக்கலைஞர்களும் பல்வேறு விதமான பொருள்களை விற்பதற்கு உண்டான வாணிகர்களும் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாகிய மறுவு பக்கம். அடுத்தது பட்டினப்பாக்கத்துக்குள்ள வர, கோவியன் வீதியும் கொடித்தேர் வீதியும் பீடிகை தெருவும் பெருங்குடி வாணிகர் மாட மருகும் மறையோர் இருக்கையும் வீழ்குடி உழவரோடு விளங்கிய கொள்கை ஆயுள் வேதரும் காலக்கணிதரும் பால்வகை தெரிந்த பன்முறை இருக்கையும். எத்துணை விதமான தொழிலுக்கு உரிய மாந்தர்கள் அன்று வாழ்ந்திருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி அவர்களால் தனித்தனியாக இனம் பிரித்து இது இத்தகைய தொழிலாளர்களால் மேற்கொள்ளப்பட வேண்டிய தொழில் என்கின்ற பாகுபாட்டினை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு இன்றியமையா தகுதியை கொடுத்திருந்திருக்கிறார்கள். எப்படியா, சிறும் குறும் கைவினை. ரொம்ப அழகான விஷயம். அந்த சிறு தொழில் குறுந்தொழில் ரெண்டுத்துக்கு வேறுபாடு உண்டு. ரெண்டு அளவுலையும் பொருளையும் ஒன்று மாதிரி இருக்கிறது போல தெரியும். சிறு தொழில் என்பது வேறு, குறுந்தொழில் என்பது வேறு. சிறியது என்பது நுணுக்கமானது, குறுந்தொழில் என்பது அளவில் குறைவாக செய்யும். இததான் நாம பெரும்பாலும் இன்றைக்கு பொருளாதாரத்துல தவறுதலாக புரிந்து கொண்ட சொல்முறைகள். சிறு தொழில் என்பது நுணுக்கமாக செய்வது. அதாவது காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்னு ஒண்ணு வச்சிருக்கோம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு ஒண்ணு வச்சிருக்கோம். இன்னைக்கு மாடர்ன் எக்கனாமிக்ஸ்ல காட்டேஜ் இண்டஸ்ட்ரி வேற, அதே போல ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்றது வேற. ஆகவே இந்த சிறிய குறும் தொழிலை செய்யக்கூடியவர்களாகிய பெரும் தொழில் செய்பவர்களும் இவர்களோடு எப்படி வார்த்தையை பாருங்க, சிறு குறு கைவினை பிறர் வினையாளரோடு ஏனைய பிற தொழில் செய்பவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பகுதியில கோவியன் வீதியும். இந்த கோவியன் வீதின்றதுக்கு ரெண்டு விளக்கம் சொல்லுகிறார்கள். ஒன்று ராஜ பெருவீதின்னு பேர். பழைய காலத்துல எல்லாம் கொஞ்சம் பழைய நாவல்கள், கல்கி போன்ற ஆசிரியர்களினுடைய வரலாற்று நாவல்களை படிக்கும் போது அழகா சொல்லுவார், ராஜபாட்டைன்னு. அதாவது அரண்மனையை நோக்கி செல்லக்கூடிய பிரதான வீதிகள், அதுக்கு பேரு கோவியன் வீதின்னு பேரு. ராச பெருந்தெருன்னு எழுதினார் அடியார்கள். பின்னாடி நம்முடைய எழுத்தாளர்கள் எல்லாம் ராஜபாட்டைன்னு சொல்ல அழகா போடுவார்கள். ஆகவே அடுத்தது செண்டு வெளி புறத்தெரு என்பாரும் உலர். அது என்ன செண்டு வெளி புறத்தெருனாக்க, செண்டு என்பது பழைய காலத்துல வீரர்கள் போர்க்களத்துல கையாளப்படக்கூடிய ஒரு போர்க்கருவி. இதுக்கு பேரே செண்டு வெளியுமே பேரு. மிக திறந்த வெளியில இருக்கும், குதிரையில ஏறி கடுமையான வேகத்தோடு இடையில இருக்கக்கூடிய செண்டு என்கின்ற அந்த உலோகத்தினால் செய்யப்பட்ட ஒரு ஆயுதம். அது விரைவாக செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த ஆயுதத்தினுடைய பின்பகுதியில பறவைகளினது இறகுகளை வைத்து பூட்டி இருப்பார்கள். ஆகவே அதை வீசினால் எதிரியினுடைய மார்பெலும்பை பிளந்து இதயத்தையும் பிழித்து விடும். இதுக்கு பேரு செண்டு எறிதல்னு பேர். இதை பழைய காலத்துல போர்க்களத்துல மிக பெருமளவிலே கையாண்டு இருக்கிறார்கள். இது பாண்டியர்களினால் தரப்பட்ட ஓர் ஆயுதம் என்று சில வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே செண்டு வெளி புறத்தெரு, அது ராஜபாட்டைன்னு சொல்லலாம் கோவியன் வீதிக்கு, அல்லது செண்டுகளை எறிந்து பயிற்சி பெறுவதற்குண்டான வீதி என்றும் சொல்லலாம். அடுத்தது கொடித்தேர் வீதியும். கொடிகளோடு தேர்கள் செல்லக்கூடிய வீதிகள். பண்டைய காலத்துல அவரவரினுடைய தகுதிக்கும் அவர்கள் மேற்கொள்வதற்கு உரிய செயல், வாணிகம், பணி இவைகளுக்கு ஏற்றாற் போல கொடிகள் கொடுக்கப்பட்டிருந்தன. அந்த கொடிகளை தாங்கள் ஊர்ந்து செல்லுவதற்கு உண்டாகிய தேர்கள்ல அவர்கள் அதை பூட்டியிருப்பார்கள். தேர்கள் ஓடுதற்கு என்று தனித்த வீதிகள் இருந்தன. அதுதான் முக்கியம்.
மற்றதெல்லாம் கூட நாம இன்றைக்கு நடைமுறையோட பொருத்தி கொள்ளலாம். அன்றைக்கு கொடியிருப்பது போல இன்றைக்கு எந்தெந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்பதற்காக அவர்களினுடைய கார்கள்ல கொடி இருக்கிறத பார்க்கிறோம். அரசு அலுவலகத்தினுடைய கார்னு சொன்னால் நம்முடைய தேசிய கொடி இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் இன்றைக்கு நடைமுறையில பொருந்தி வரக்கூடிய ஒன்று. ஆனால் முக்கியமாக கவனிக்கக்கூடியது, இந்த தேர்கள் ஓடுதற்கு என தனித்த வீதிகள் இருந்தன. மக்கள் நடந்து செல்வதற்கு உண்டான வீதிகளிலே தேர் ஓடும் மரபு இல்லை. எவ்வளவு அழகான நகர அமைப்பு! அதுக்குதான் இவைகளுக்கு என்று தனித்ததோர் வீதி வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே கொடித்தேர் வீதியும் பீடிகை தெருவும், பீடிகைனாக்க கடைகள், பீடிகைனா கடை வீதி, பீடிகை தெருவும் பெருங்குடி வாணிகர் மாடம் அருகும். பெரிய பாரம்பரியமான வாணிக சிறப்பினை உடைய உயர்ந்த வாணிகர்களினுடைய மாட மாளிகைகள் அமைக்கப்பட்ட வீதி, மிக மிக பெரிய வாணிகர்கள். ஆகவே பெருங்குடி வாணிகர் மாடம் அருகும். ஏனென்றால் மாடங்களை வைத்து கட்டப்படுவதற்கு கூட பண்டைய காலங்கள்ல வரையறை சொல்லப்பட்டிருந்தது. யார் யார் எத்தகு அடிப்படையிலான இல்லங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வரைமுறையை பண்டைய இலக்கியங்களிலே நம்மால் காண முடிகிறது. மாடங்களை வைத்து கட்டுவதற்குண்டாகிய இல்லம் என்றால் அவர்கள் வாணிகத்திலோ அல்லது அரசு பதவிகளிலோ மிக உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே படிப்படியாக அந்த நகரினுடைய செல்வ செழிப்பை சொல்லிக் கொண்டே வருகிறார். மறையோர் இருக்கையும், மறையோர்னா 5 விதமாக பிரிக்கலாம். அந்த பஞ்சக்கிராமிகள்னு விளக்கம் கொடுக்கிறார்கள். மறையோர்களை அன்றைய காலத்தில் 5ஆக பகுத்திருந்தார்கள். 1, வேதம் ஓதுதல் மட்டும் செய்வது. 2, வேதம் ஓதுதலோடு வேள்விகள் செய்வது. 3, இறை வழிபாட்டினுக்கு உரிய துணையாய் வருவது. 4, அமங்கலமாகிய செயல்களுக்கு துணை நின்று அதற்குண்டான இருங்கடன் செய்வது. 5, அரண்மனையிலும் ஏனைய பொது இடங்களிலும் அமர்ந்து அன்றைய நாள் செயலாகிய பஞ்சாங்கத்தை ஓதுவது. இன்றைக்கு என்ன நாள், என்ன திதி, என்ன நட்சத்திரம், எங்கு எந்த திசையில் சூலம் இருக்கிறது, ஓரை என்ன, இந்த 5ம் சொல்லுவது. நாள், திதி, வாரம், ஓரை இவைகளை சொல்லுவதற்குண்டானது பஞ்சாங்கம். ஆகவே பண்டைய காலத்துல அந்தணர்கள் என்று சொன்னால் எல்லோரும் எல்லா செயலும் செய்பவர்களாக இருந்தது இல்லை. ஆகவேதான் பஞ்சக்கிராமிகள்னு பேரு. 5 விதமான தொழில்களை செய்வது இன்றைய வரைக்கும் அந்த நடைமுறை இருந்து கொண்டு வருகிறது. ஆச்சரியப்படி கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சக மரபில் உள்ளவர்கள் அந்த தொழிலை மட்டுமே செய்வார்கள். இன்றைக்கு அந்த நடைமுறையில அது போன்றதாகிய பிரிவுகள் இருக்கு. ஆனால் நாம் பொதுப்படையாக எல்லோரும் என்ன பார்க்கிறோம் என்றால், அந்தணர் என்றால் ஒரு பொது தன்மையின் கீழே எல்லாரையும் ஒன்று சேர்த்து பார்க்கிறோம். இல்ல, இதிலும் அமங்கலங்களுக்கு உரியவர்கள் தனியாகத்தான் இருக்கிறார்கள் இன்று வரைக்கும். இந்த மரபை இன்னைக்கு மாற்றிக்கல. ஆகவே இந்த மாதிரி ஆகிய செயல்பாடுகள் தொன்று தொட்டு வருகின்றன என்பதுதான் முக்கியம். நாம என்னமோ நினைத்துக் கொள்ளுகிறோம், ஏதோ புதியதாக நடுவில் திடீர் என்று யாரோ புகுத்தி விட்டார்கள். இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கலே அது. இன்றைய அரசியல்வாதிகள் எல்லாம் உருவாக்கக்கூடிய சிக்கலே இதுதான். இது ஏதோ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பிற பகுதியில் இருந்து இங்கு வந்து குடியேறியவர்கள் இங்கு இது போன்றதாகிய பிரிவினையை, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற சிக்கல்களுக்கு உண்டான சாதிய வேறுபாட்டை உருவாக்கி விட்டார்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நம்பகத்தன்மையோடு எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை அது அல்ல. சிலப்பதிகாரம் முழுக்க முழுக்க எழுதப்பட்டது திராவிட கலைகளினுடைய, திராவிட கலையாகிய நாட்டியம், இசை இவைகளை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு திராவிட இலக்கியம் தான்.
இந்த இலக்கியம் எழுதப்பட்ட காலத்துல புகார் நகரத்தினுடைய அமைப்பு எவ்வாறு இருந்ததுன்னு எழுதினவர் சாதாரண ஆள் இல்ல, ஒரு நாட்டை ஆளுகைக்கு உரிய மன்னர் பாரம்பரியத்துல தோன்றின இளவரசராய் இருந்த இளங்கோவடி. ஆகவே தெளிவு பண்ணி கொள்ள வேண்டும், இது போன்றதாகிய ஒரு சமூக கட்டமைப்பு இருந்திருக்கிறது. அவரவர் மேற்கொள்ளக்கூடிய தொழிலுக்கு ஏற்றாற்போல் ஒரு ஊர்ல இந்தந்த பகுதிகளில் தான் வாழ வேண்டும் என்கின்ற கட்டமைப்பு இருப்பதை பார்க்கிறோம். ஒன்றும் வேண்டாம், இன்றைய நடைமுறையில மிக நவீனத்துவத்தோடு இருக்கக்கூடிய மேலை நாடுகளை சென்று பாருங்கள். குடியிருக்கக்கூடிய பகுதியில நிச்சயமாக எந்த பொருளையும் விற்பதற்கோ வாங்குவதற்கோ உண்டான அங்காடிகள் இருக்காது. ரொம்ப தெளிவா முடிவு பண்ணுவார்கள், இது ஒரு ரெசிடென்சியல் ஏரியா, அவ்வளவுதான். அங்கு குடியிருப்போரினுடைய இல்லங்கள் மட்டுமே இருக்கும், வேற எந்த பொருளும் அங்கு விற்கவோ வாங்கவோ முடியாது. நீங்கள் அவைகளை நுகருவதற்கு உண்டான பொருள்களை வாங்குவதற்கு செல்ல வேண்டும்னா அதற்கு என்று அமைக்கப்பட்ட இடம் இருக்கு, அங்க எல்லா விதமான கடைகளும். நாம இதெல்லாம் இன்னைக்கு மாடர்ன் லே அவுட்னு படிச்சுட்டு இருக்கோம். ஆனா சங்க காலத்துல சிலப்பதிகார காலத்துல இது போன்றதாகிய ஒரு நகரியல் அமைப்பு இருந்ததுன்றதை கவனிக்கிறது. இன்னென்ன அடிப்படையில இன்னென்ன தொழிலுக்கு உரியவர்களை இந்தந்த பகுதியில் ஒரு நகரத்தில் அமர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு வரையறை கொடுத்திருப்பதே ஆச்சரியமான விஷயம். அதற்குதான் இந்த பகுதியை கொஞ்சம் ஆழங்கால் பட்டு நிதானமா போகணும்னு பாக்குறேன். என்ன காரணம்னா இவைகள் எல்லாம் ஏதோ நடுவில உடனே எல்லோருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கம் என்னன்னாக்க, இது ஆங்கிலேயர் வருகையினால் எல்லாமே ஆங்கிலேயர்களினால் மாற்றப்பட்டது ஒரு புது சித்தாந்தம். ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு இந்த தமிழகத்திலேயோ அல்லது இந்த இந்திய பெருந்துணை கண்டத்திலோ யாருக்கு எந்த நாகரீகமுமே இல்லாமல் தான் வாழ்ந்தார்களா? எல்லோருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையான சித்தாந்தத்தை உருவாக்கி வைத்திருக்கு. எவ்வளவு அழகான ஒரு நகர அமைப்பு. இந்த நகர அமைப்பின் அடிப்படையில ஒரு தொழில் மேற்கொள்ளப்படுகிறதுன்னா ஒரு தொழிலினால் அடுத்தவனுக்கு எந்த இடையூறும் வாராத அளவுல கட்டமைப்பு உருவாக்கி இருக்கு. அதுதான் முக்கியம். ஆகவே மறையோர் இருக்கையும் வீழ்குடி உழவரோடு விளங்கிய கொள்கை ஆயுள் வேதரும் கால கணிதரும். அந்த வீழ்குடின்னு சொன்னாக்க காணியாளர்னு பேர். வீழ்குடி அந்த காணியாளர்னாக்க உழவர்களுக்கு தலைவர்களாக, உழவுதல் உழவு என்ற தொழிலை மேற்கொள்ளக்கூடிய உழவு மக்களுக்கு உரிய தலைவராக இன்றைக்கு வரைக்கும் நம்ம நடைமுறையில இருக்கு. நம்ம உழவர்களை கிராம பகுதிகளில் போய் பாத்தீங்கன்னா குடியானவன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஏனென்றால் நான் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவன். என் மாவட்டத்திற்கு உரிய துணையாக ஒருத்தர் இருக்கார், ஜெயக்குமாரோ கேட்டுட்டு இருக்கார். அவர் தெளிவா சொல்லுவார், கிராமங்கள்ல குடியானவன்னா நேரடியாக வயல்ல இறங்கி விவசாயம் செய்யணும். இந்த உழவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருக்கலாம். அதாவது கொஞ்சம் பெருமளவே நிலம் கொண்டு இருக்கக்கூடிய நிலக்கிழார் என்றோ நிலச்சுவாந்தார் என்றோ பெயர் பெற்றிருப்பார்கள். அவர்களுக்கு பேர் என்னன்னா வெள்ளாளர் பேர். அந்த வெள்ளாளர்ல முக்கியமா நிலத்தை முழு தொழிலையே முதன்மையாக கொண்டு இருக்கக்கூடிய வெள்ளாளர்களுக்கு கார்காத்த வெள்ளாளர்கள்னே பேர். ஏன்னா அவர்கள் தான் அந்த வேளாண்மை தொழிலிலே மேம்பட்டவர்களும் முதன்மையானவர்களுமாக இருக்கக்கூடிய நிலச்சுவாந்தார்கள். ஆகவேதான் வீழ்குடி உழவர். அதுக்கு விளக்கம் எழுதினார் புறநானூற்றில இருந்து ஒரு மேற்கோள். அடியார்க்கு நல்லார் பகடு புறம் தருணர் பாரம் ஓம்பி குடி புறம் தருகுவை ஆயின் என்று புறநானூற்றில 35வது பாட்டு அழகா மேற்கோள் காட்டுது. ஆகவே நிலத்தினை மேம்படுத்தி அதனை உழுதற்கு உண்டான குடிகளுக்கு உண்டான தலைவனாகவும், ஆகவே அந்த நிலக்கிழார்கள். ஆகவே வீழ்குடி உழவரோடு அடுத்தது உழவர்கள் இருக்கை. அன்றியும் உழவர்கள் விரும்பும் குடின்னு எடுத்துக்கலாம். ஆகவே அடுத்தது வீழ்குடி உழவரோடு விளங்கிய கொள்கை ஆயுள் வேதரும். இந்த ஆயுள் வேதர் அப்படின்றதுக்கு மருத்துவர்கள் ஒரு குறிப்பை தரார் ஒருத்தர். ஆயுள் வேதர் அப்படின்றதுக்கு
கோயிலார்னு ஒரு பொருள் தராங்க, மற்றொரு பொருள் மருத்துவர்கள்னு ஒரு குறிப்பு தருகிறார்கள். ஆகவே ஆயுள் வேதரும் காலக்கணிதரும், காலக்கணிதர் அப்படின்னாக்க காலத்தை கணக்கிட்டு சொல்லக்கூடிய கணிதர்கள். ஜோதிடர்ன்ற சொல்ல பின்னாடி வடமொழி ஆக்கிட்டோம்னால அன்றைக்கு காலத்தை கணித்து சொல்லக்கூடிய கால கணிதர் என்றால் இன்றைக்கு இருப்பது போல எல்லார் கையிலும் மணிப்பொறி எல்லாம் இன்னைக்கு கிடையாது. ரிஸ்ட் வாட்ச், வால் கிளாக் அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. 3 விதமா ஏற்கனவே சொல்லி இருப்பேன். 3 விதமான கடிகைகள் தான் தெரியும். நிழற்கடிகை, நீர்க்கடிகை, மணற்கடிகை. இந்த கடிகைகளினது துணை கொண்டு அன்றைய காலத்துல ஏற்றாற் போல ஒரு நாளினது பாகுபாட்டினை இத்துணை நாழிகை சென்றிருக்கிறது. அந்த நாழிகையை கூட எப்படி சொல்லுவார்கள்னா சூரியன் உதயத்திலிருந்து இத்துணை நாழிகை கடந்து இருக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க. இதை கணக்கிட்டு சொல்லுவதற்கு உண்டான மக்கள் தனித்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள்ட்ட போயிட்டு அப்பொழுதைக்கு என்ன நேரம் கேட்டுக்கொள்ளுதல் முடியும். ஆகவே காலக்கணிதரும் பால்வகை தெரிந்த பன்முறை இருக்கை இது போன்றதாகிய தொழில்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வாழ்பகுதி அடுத்த பகுதி. அடுத்தது திருமணி குயுற்றுனர் சிறந்த கொள்கையோடு அணிவளை கோழுனர் அகன்பெரு வீதியும் சூதர் மாதகர் வேதாளிகரோடு நாழிகை கணக்கர் நலம்பெரு கண்ணுளர் காவர் கணிகையர் ஆடற் குத்தியர் பூவிலை மடந்தையர் ஏவல் சிலதியர் பயில் தொழில் குயிலுவர் பன்முறை கருவியர் நகை வேழம்பரோடு வகை தெரி இருக்கையும். இந்த இடத்துல ஒரு சிக்கல் வரும். எத்தனை பேர் தெளிவா இருப்போம்னு பார்க்கலாம். திருமணி குயுற்றுனர் அப்படின்னாக்க, திருமணி குயுற்றுனர் அப்படின்னு சொன்னாக்க இந்த முத்துக்களை எல்லாம் அவைகளினுக்கு உண்டான தரம் அறிந்து அதை ஆபரணமாக சேர்க்கக்கூடியவர்கள் திருமணி குயுற்றுனர். அவளுக்கு பேரு வேகடிகள் ஒரு சொல்லுல அரும்பத உரையாசிரியர் சொல்ற வேகடிகள். முத்துக்களை மட்டுமே தங்கள் வாழ்நாளிலே முழுமையுமான தொழிலாக கொண்டு அதனோடேயே வாழ்ந்து அதனுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல் ஆபரணங்களை செய்து தரக்கூடியவர்கள். ஆகவே திருமணி குயுற்றனர் சிறந்த கொள்கையோடு அணி வளை போழுனர். வளைனா சங்குன்னு அர்த்தம். போழுதல் என்றால் அறுத்தல் அல்லது பிளத்தல் அர்த்தம். சங்கினை முறையாக அறுத்து அணிகலன்களாகவும் வளையல்களாகவும் செய்து கொடுக்கக்கூடிய குலத்தொழிலை உடையவர்கள். ஆகவேதான் சிறந்த கொள்கையோடு அணி வளை போடுனர். ஏன்னா அது சிறந்த கொள்கையா. சங்கறுத்தல் என்பது நுணுக்கமாக செய்யப்படுவதற்குண்டாகிய கொள்கை. ஏனென்றால் ஒரு சங்க தவறுதலாக அறுத்து விட்டோம்னா அந்த மூலப்பொருளும் போயிடும், அறுக்கப்பட்ட பொருளும் போயிடும். ஆகவே கொள்கையோடு அணிவளை போழுனர். போழுதல் என்றால் அறுத்தல் பிளத்தல். அகன் பெரு வீதியும் இது போன்றதாகிய செயல்களை கடல் படு பொருளை மாத்திரம் இந்த வீதியில பார்க்கலாம். ஒன்று சங்கு முத்து பவழம் போன்றவைகள். அகன் பெரு வீதியும் சூதர் மாதகர். சூதர்னாக்க அழகான விஷயம், கைவாரிகள் எழுது. சூதர்ன்ற சொல்லுக்கு கைவாரிகள். கைகளினாலே இன்னைக்கு நிறைய வார்த்தையை சொல்றோம் இல்லையா, எம்ப்ராய்டரி, அவற்றை மேற்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சூதர்கள். மாகதர்னாக்க இருந்து ஏத்துவார். இன்னொரு சொல்லு சூதர்களுக்கு மற்றொரு பொருள் என்னன்னா, பண்டைய காலத்துல மன்னனையும் ஏனைய பிற தெய்வ உருக்களையும் வழிபாடு செய்தற்கு 3 நிலைகள்ல மாந்தர்கள் இருந்தார்கள். ஒன்று நின்று ஏத்துதல், மற்றொன்று இருந்து ஏத்துதல், 3 பாடுதல். இதுக்கு உரிய மக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவேதான் சூதர் மாதகர். சூதருக்கும் மாதகர்களுக்கும் இருந்து ஏத்துவாரும் நின்று ஏத்துவாரும். ஏத்துதல் என்றால் புகழுதல். இப்படிப்பட்ட செயலுக்கு உரிய ஆற்றல் மிக்க புலவர்கள் இருந்தார்கள். ஆகவே சூதர் மாகதர். வேதாளிகர்.
இந்த வேதாளிகர்ன்ற சொல்லு இன்னொரு வழக்கத்துல இருக்கக்கூடிய வைத்தாளி ஆடுவார்கள்னாக்க நடனம் ஆடி புகழக்கூடியவர். வைதாளிகம் அப்படின்னு சொல்றது ஒரு நடனத்துல ஒரு செயல்பாடு. இதனை ஆடி மன்னனை புகழ்ந்து பரவுதல் அல்லது இறைவனை புகழ்ந்து பரவுதல். இன்றைக்கும் இந்த வைதாளிகர்கள் உண்டு. பல இடங்கள்ல அவர்கள் ஆடிக்கொண்டே தங்களினுடைய ஒன்றும் வேண்டாம் வீதிகள்ல ராமாயண கதையை ஆடிக்கொண்டே வருகிறார்கள் அல்லவா. இவர்களுக்கெல்லாம் வைதாளிகர்கள்னு பேரு. ஆகவே வேதாளிகரோடு நாழிகை கணக்கர். இப்ப முன்னாடி பார்த்த கால கணிதர் யாரு? இங்க இருக்கக்கூடிய நாழிகை கணக்கர். முன்னாடி சொன்ன கால கணிதர்கள் நாழிகை கணக்கோடு ஏனைய பிற விண்மீன்கள் இவைகளினுடைய கணக்கினையும் எடுத்து சொல்வார்கள். இங்க நாழிகை கணக்கர்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு நாளினுடைய பொழுதுல இப்பொழுது எவ்வளவு நேரம் என்று சொல்லக்கூடியவர்கள். இருவரும் கணக்கர்கள் தான். இருவரும் கணக்கினை மையமாக வைத்து கணக்கிட்டு விளக்கம் தரக்கூடியவர்கள் தான். ஆனால் ஒருவருக்கு பேரு காலக்கணிதர்னு பேரு, மற்றொருவருக்கு நாழிகை கணக்கர்னு பேரு. அடுத்தது நலம் பேரு கண்ணுளார். இந்த நலம் பேரு கண்ணுளார் அப்படின்னு சொன்னாக்க கூத்து நிகழ்த்தக்கூடியவர்கள், சாந்தி கூத்தினை நிகழ்த்தக்கூடிய அந்த கண்ணுளார்னாக்க மிகச் சிறந்த முறையிலே நடனம் ஆடக்கூடியவர்கள். சாந்தி கூத்துன்னா என்னன்னு அரங்கேற்று காதையில படிச்சிருக்கோம். மாதவி ஆடியதாகிய கூத்துக்களுள் சாந்தியும் வினோதமும்னு அடியார்கள் எல்லாரும் எழுதியிருக்காங்க. சாந்தி கூத்தாவது ஏந்திய தலைவன் இன்பம்னு ஒரு நூற்பா ஆரம்பிச்சு அதுதான் சொக்கம், மெய்யே, நிறுத்தம், நாடகம் என்ற 4 பார்ப்படும்னு விளக்கம் கொடுத்திருப்பார். ஆகவேதான் நலம் பேரு கண்ணுளார். நல்ல முறையிலே சாந்தி கூத்தை நிகழ்த்தக்கூடியவரும். காவர் கணிகையர். இந்த காவர் கணிகையர்னாக்க யோசிக்கணும். இரா காலத்திலே இன்பம் துய்ப்பதற்காக தங்களை விலை பேசக்கூடியவர்கள். அழகாத எழுதும்போது என்ன சொன்னார் அடியார் அரும்பத உரையாசிரியர் எழுதும்போது இராக்கடை வேஷையர்னு எழுதி, இரவு நேரத்துல இன்பம் தருவதற்காக பணம் பெற்றுக்கொண்டு வேசை தொழில் புரியக்கூடியவர்கள். இது அன்றைய சமூகத்துல இருந்ததான்னா இருந்தது. அதோட சரி. ஆகவே காவர் கணிகையர். ஆடர் கூத்தியர்னா அகக்கூத்து முதலியனவற்றை ஆடக்கூடியவர்கள். ஆகவே ஆடர் கூத்தியர். பூவிலை மடந்தையர். பூவிலை மடந்தையர்னா பரிசம் கொள்ளக்கூடியவர்கள். பல்வேறு விதமான பூக்களை தொடுத்தும் கட்டியும் அவைகளுக்கு ஏற்றாற் போன்றதாகிய பொருளை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய பூவிலை மடந்தையர். ஏவர் சிலர் அடிமைகள். அவரவர் செல்வ தகுதிக்கும் ஆட்சி பொறுப்பிற்கும் உரிய அளவிலே பணியில் அமர்த்தப்பட்ட அடிமைகள். ஏவர் சிலதியர். ஏவுதலை தலைமேற்கொண்டு அதற்குரிய செயலை செய்யக்கூடியவர்கள். ஏவர் சிலதியர். பயில் தொழில் குயிலுவர். பயில் தொழில் குயிலுவர்னா தோல் கருவிகளை செய்தற்கு உரியவர்கள். அதாவது துளைக்கருவி, நரம்பு கருவி, முறுக்கு கருவி போன்றவைகளை எல்லாம் முறையாக செய்யக்கூடியவர்கள். ஆகவே பயில் தொழில் குயிலுவர். பன்முறை கருவியர். படைகளுக்கும் விழாக்களுக்கும் கருவிகளை வாசிக்கக்கூடியவர்கள். எல்லா கருவிகளையும் எல்லா இடங்களிலும் ஒரு தன்மை தாய் வாசிக்க முடியாது. ஆகவே போருக்கு உண்டான முரசத்தை வாசிக்கிறவர்கள் தனியாக இருப்பார்கள். அதே முரசு அறிவிப்போன் மன்னனினுடைய அரண்மனையில இருக்கிறவன் வேறுபட்டு இருப்பான். கோவில்கள்ல இருக்கக்கூடிய முரசு அறிவிப்போன் வேறுபட்டதாக இருப்பான். ஆகவேதான் இந்த குயிலுவ பன்முறை கருவியர். பலவாகிய தோல் கருவிகளையும் இசைக்கருவிகளையும் அந்தந்த சூழலுக்கும் அந்தந்த வழிபாட்டு முறைக்கும் ஏற்றாற்போல் வாசிக்கக்கூடிய அளவிலே வேறுபட்டு இருக்கக்கூடிய கலைஞர்கள் கருவியர். நகை வேழம்பரோடு. இந்த நகை வேழம்பர்னாக்க சரமாணிகள்னு எழுதுவார். ஆனா வேழம்பர்னா மூங்கில்களை கொண்டு அந்த மல்யுத்தமும் அந்த கழையாடுதல் என்று சொல்லக்கூடிய போர்ச்சண்டை பயிற்சியாளர்களும் போர்ச்சண்டை செய்பவர்களும்.
நகை வேழம்பொருடு வகை தெரியிருக்கையும். இப்படிப்பட்டு இருக்கக்கூடிய மாந்தர்கள் அடுத்த பகுதியில வரிசையாக குடியில் அமர்த்தப்பட்டு அவரவருக்கு உரிய தொழிலை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இன்னமும் செல்லுகிறது. அடுத்தது கடும் பரி கடவுனர் களிற்றின் பாகர் நெடுந்தேர் ஊருனர் கடுங்கண் மறவர் இருந்து புறம் சுற்றிய பெரும் பாயிருக்கையும். இனிமே அடுத்த அரசனை முன்னிலைப்படுத்துவதற்குண்டான அரசனை சார்ந்த படையும் படை வீரர்களும் அந்த படைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றினையும் தனியாக இயக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய வீரர்கள் யாரு? கடும் பரி கடவுனர், குதிரைகளை நல்ல விதமாக பயிற்சி கொடுத்து இயக்க வல்லவர்கள். அந்த காலத்துல குதிரை பயிற்சி என்பது தேரில் பூட்டப்பட்ட குதிரைக்கு தனியான பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். போர்க்களத்துல இருக்கக்கூடிய குதிரைக்கு தனியான பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். ஆகவேதான் கடும் பரி கடவுனர், கடுமையான விரைவோடு செல்லுதற்கு உண்டான குதிரைகளை முறையாக பயிற்சி கொடுத்து அவைகளை எதற்கு உரியனவோ அதற்கு ஏற்றாற்போல் பழக்கி பயிற்சி கொடுப்பவர்கள். களிற்றின் பாகர், யானைகளை பழக்கக்கூடிய பாகர்கள். களிறு யானை. நெடுந்தேர் ஊருனர், பல்வேறு விதமான தேர்களை செய்து அதை முறையாக இயக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். கடுங்கண் மறவர், போர்க்களத்துல வீரத்தை காட்டக்கூடிய மறவர்கள் என்றால் வீரர்கள். கடுங்கண்ணா மனதுல இருக்கக்கூடிய உறுதிக்கு பேரு கடுங்கண்ணு பேரு. போர்க்களத்துல உளவுறுதியோடு போரினை எதிர்கொள்ளக்கூடிய வீரர்கள். இருந்து புறம் சுற்றிய பெரும்பாயிருக்கைனாக்க இருந்து புறம் சுற்றி அந்த பகுதியில் வாழ்ந்து அந்த பகுதியை சுற்றி அவர்கள் அத்தகு பணியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய பெரும்பாயிருக்கைனா மிக பரந்துபட்ட பகுதி. மற்ற பகுதிகளுக்கெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. பாருங்க, இந்த வீரர்கள் இருக்கக்கூடிய பகுதி மிகப்பெரிய அளவினதாய் இருந்தது. மற்ற பகுதியெல்லாம் சொல்லி கொண்டு வரும்போது இந்தந்த வீதிகள் இருந்தன, இந்தந்த அமைப்புகள் இருந்தனன்னு சொன்னவர் போர் வீரர்களையும் போருக்கு உரியதாகிய குதிரை, யானை, தேர் இவைகளை சொல்லுகின்ற இடத்துல அது மிகப்பெரிய பரந்துபட்ட அளவில் இருந்த இருக்கையாக திகழ்ந்ததுன்னு சொல்லிட்டு, வீடு கொழு சிறப்பில் பெரியோர் மல்கிய பாடல் சால் சிறப்பின் பட்டின பக்கமும். வீடுகள் சிறப்புனாக்க இத்தகைய வீடுனா பெருமை, இத்தகைய பெருமையும் சிறப்பும் உடைய பெரியோர் மல்கிய, இவர்களெல்லாம் பெரியவர்கள். மற்றவர்களை எல்லாம் மக்கள்னு சொன்னார். கருவிகளை செய்யக்கூடியவர்கள், தொழிலாளர்கள், கைக்கோளர்னு சொன்னா, கைவினை கலைஞர்னு சொன்னா இவர்களை பெரியோர்னு சொன்ன. ஆகவே பெரியோர் மல்கிய, மிக்கு மல்குதல்னா மிகுதியாக இருத்தல். பெரியோர் மல்கிய பாடல் சால் சிறப்பு, பல கவிஞர்களினால் பாடப்படுதற்கு உரிய சிறப்பினை பெற்றதாக இருந்த பட்டினப்பாக்கம். அன்றைய காலத்துல புகார் நகரை பாடாத புலவர்கள் இல்லை. சங்க காலத்துல எல்லா புலவர்களும் புகார் நகரை புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். புகார் நகரை புகழ்ந்து பாடுவதற்காகவே 10 பாட்டுல ஒரு இலக்கியம் இருக்கிறது, பேரு பட்டினப்பாலை. அந்த பட்டினப்பாலையில கரிகால் பெருவளத்தானின் பெருமையை சொல்றது ஒரு பகுதி இருந்தது என்றாலும் முழுமையுமான இலக்கியத்தை பார்த்தால்தான் தெரியும் பட்டினத்தினுடைய மிக பெரியதாகிய வரலாற்றையும் உயர்வையும் சிறப்பையும் அந்த இலக்கியம் பேசுகிறது. இத்தகு சிறப்பினையும் உயர்வினையும் உடைய நகரையே எனக்கு கொடுப்பதாக இருந்தாலும் அதனை நான் பெற விரும்புவது இல்லை. என்னால் விரும்பப்பட்ட தலைவியினுடைய மென்மையான தண்ணிய தோளுக்கு இந்த பட்டினம் எனக்கு பெரியதாக படவில்லை என்று தலைவன் சொல்லுவதாக, சாயுமென் தடமென் தோளே பட்டினம் பெரினும் வேண்டேன், என்னுடைய மென்மையான தலைவியினுடைய தோளுக்கு இணையாக இந்த புகார் நகரத்தையே கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் என்று ஒரு தலைவன் சொல்லுவதாக பாடல் புனையப்பட்டிருக்கும். உயிர்த்திரங்கண்ணனார் எழுதினது. அதுல புகார் நகரத்தினுடைய தொல் பெருமைகளை எல்லாம் மிக அழகாக சொல்லியிருக்கும்.
அதனால்தான் பாடல் சால் சிறப்பின் பட்டினம். பல புலவர்களினால் பாடுதற்கு உண்டாகிய சிறப்பினை தன்னகம் கொண்டிருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மருவூர்பாக்கம் பட்டினப்பாக்கத்துக்கு இடைப்பட்ட பகுதியில நிலப்பரப்பு இருக்கும். எது போலவா? இரு பெரு வேந்தர் முனையிடம் போல. இரண்டு பெரும் வேந்தர்கள் முனையிடம்னா போர் செய்தற்கு முனைகின்ற பொழுது அவர்கள் எவ்வாறு ஒரு பெரிய திறந்த வெளியிலே இரண்டு பெரும் படைப்பிரிவுகளும் சந்தித்து போரினை உடற்றுமோ அது போல இரு பெரு வேந்தர் முனையிடம் போல இருபார் பகுதியின் இடைநிலமாகிய இந்த மருவூர்பாக்கத்திற்கும் பட்டினப்பாக்கத்திற்கும் இடைப்பட்ட பெரும் நிலத்தில ஆகிய கடைக்கால் யாத்தம் இடைமரச் சோலை. ரொம்ப அழகு. மிகுதியான மரங்களை கொண்டிருக்கக்கூடிய சோலை. வேடிக்கையானவா, அந்த மரங்களையே தங்களுக்குண்டான தடுப்புகளாக கொண்டு பல அங்காடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அங்காடிகள்னா கடைகள். கடைக்கால் யாத்தம் இடைமரச் சோலை. அப்படிப்பட்ட இந்த இரண்டு மிக பெரிய வெளிகளுக்கு நடுவுல பலவாகிய மரங்கள் எல்லாம் வளர்ந்து மிகப்பெரிய சோலை போல் காட்சியளிக்கின்றன. அந்த மரங்களையே தங்களினுடைய கடைகளினுடைய பிரிவாக கருதி அந்த மரங்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி பகுதியில பல வகையான பொருள்களை விற்பதற்கு உண்டான கடைகள் இருக்கின்றன. ஆகவேதான் அந்த விற்கிறதுனால கொடுப்போர் ஓதையும் கொள்வோர் ஓதை. ஓதைன்னா ஓசை. கொடுப்போர்னாக்க பொருளினுக்கு உண்டான பொருளை தருபவர்கள், அவர்கள் தரக்கூடிய ஓசை. கொள்வோர் ஓதைனா விலை பேசி பொருளை வாங்கக்கூடிய நுகர்வோர்களினால் பேசப்படக்கூடிய பேச்சு. ஆகவே கொள்வோர் ஓதை, கொடுப்போர் ஓதையும் கொள்வோர் ஓதையும் நடுக்கின்றி நிலைய நாள் அங்காடியில். நடுக்குன்னா அசைவுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அசைவுன்னா நேர்மைன்னு அர்த்தம். நடுக்கு இன்றி நிலைய தவறான முறையிலே வாணிகத்தை செய்ய இயலாத நேர்மையான வாணிகத்தை கடைபிடிக்கக்கூடிய நாள் அங்காடி. காலை பொழுதில் இருக்கக்கூடிய டே பசார். இந்த டே பசாரோட இன்னைக்கு நிறுத்துவோம். என்ன காரணம்னாக்க எனக்கு 10 மணிக்கு மற்றொரு வகுப்பு இருக்கு. ஆகவே அன்பர்கள் என்ன கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் பெரிய மனதோடு மன்னிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஆகவே நடுக்கின்றி நிலைய நாள் அங்காடியில், இந்த நாளங்காடியிலிருந்து தொடங்க போகிறோம் இந்த புகார் நகரினுடைய மேன்மையான கட்டமைப்பை அடுத்த வகுப்புல. சரியா?